நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பிரபல பழம்பெரும் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்திய திரையுலகத்தோட, குறிப்பா தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படத்துறையின் மிக சிறந்த பன்முக திறன் கொண்ட பழம்பெரும் மூத்த நடிகர் மற்றும் அரசியல்வாதியான கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள் 1942ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்துல இருக்கக்கூடிய கங்குபாடு கிராமத்துல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஹைதராபாத்ல காலமாயிருக்கிறாங்க. வில்லன், நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர் அப்படின்னு எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் தன்னோட தனித்துவமான உடல் மொழி மற்றும் வசன உச்சரிப்பால தடம் பதிச்சவரு கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள். இவரது தந்தை ஒரு மருத்துவர் அப்படிங்கறதுனால இவரையும் டாக்டராக்க விரும்பி இருக்காங்க. ஆனா இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்ற கோட்டா சீனிவாச ராவ் ஆக்டிங் மீது உள்ள ஈர்ப்பால நாடகங்கள்ல நடிக்க தொடங்கியிருக்காங்க. திரைப்படங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே ஸ்டேட் வங்கி ஊழியரா பணியாற்றி இருக்கிறாங்க. 1978ஆம் ஆண்டு வெளியான பிராணன் கரிது அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தின் மூலமா தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலான தனது கலை பயணத்துல தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்ல விக்ரம் நடிப்புல வெளியான சாமி திரைப்படத்துல இவர் நடித்த பெருமாள் பிச்சை அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரம் தமிழக ரசிகர்களிடையே இவரை பெருமளவுல கொண்டு சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து திருப்பாச்சி, சண்டக்கோழி, கோ, 6, தவமாய் தவம் இருந்து, ஏகன், ஜெகன்மோகினி உள்ளிட்ட பல தமிழ் படங்கள்ல மிரட்டலான வில்லனாகவும் நிகழ்ச்சியான தந்தையாகவும் நடிச்சு அசத்திருப்பாங்க. திரைத்துறையில பிஸியா இருக்கும் போதே அரசியல்லையும் களம் கண்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினரா இருந்த இவரு 1999 முதல் 2004 வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடா கிழக்கு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரா மக்கள் பணியாற்றி இருக்கிறாங்க. இந்திய திரைத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக பல்வேறு உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள். 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு நாட்டின் 4வது மிக உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. ஆந்திர அரசின் மிக உயரிய விருதான நந்தி விருத 9 முறை, சிறந்த குணச்சித்திர நடிகர், சிறந்த துணை நடிகர் போன்ற பல்வேறு பிரிவுகள்ல வென்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. 2012ல கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படிங்கிற படத்துக்காக தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதை வென்றிருக்கிறாங்க. 1965ல ருக்மணி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. இவரோட பையன் 2010ஆம் ஆண்டு ஹைதராபாத்ல நடந்த சாலை விபத்துல துரதிருஷ்டவசமா காலமாயிட்டாங்க. இந்த துயரம் இவரை பெரிதும் பாதிச்சது. வயது முதிர்வு மற்றும் நீண்ட கால உடல்நல குறைபாடுகள் காரணமா 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஹைதராபாத்ல உள்ள அவங்களோட வீட்டுல தன்னோட 83வது வயதுல காலமாயிருக்கிறாங்க. 2025ல வெளியான ஹரிஹர வீரா மல்லு, அதுக்கப்புறமா கன்னட படமான கப்சா அப்படிங்கறதா இவரோட கடைசி படங்களா அமைஞ்சிருக்கு. தன்னோட தனித்துவமான நடிப்பு மூலமா ரசிகர்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு இடம் பதிச்ச கோட்டா சீனிவாஸ் ராவ் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போ நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? உலக கிரிக்கெட் வரலாற்றுல மிக சிறந்த மற்றும் புகழ்பெற்ற தொடக்க ஆட்டக்காரர்கள்ல ஒருவரான சுனில் கவாஸ்கர் இவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 1949ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்திருக்காங்க கவாஸ்கர் அவர்கள். இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டனா இருந்தவர். வெஸ்ட் இண்டீஸ் அணியோட அதிவேக பந்து வீச்சாளர்களை கூட ஹெல்மெட் அணியாம எதிர்கொண்ட அசாத்திய துணிச்சலாகவும் நேர்த்தியான பேட்டிங் நுட்பத்திற்காகவும் லிட்டில் மாஸ்டர் மற்றும் சன்னி அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டிருக்காரு. இவரது மாமா மாதவ் மந்திரி ஒரு இந்திய விக்கெட் கீப்பரா இருந்ததால சின்ன வயசுல இருந்தே இவருக்கு கிரிக்கெட் மீது தீராத ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. மும்பை செயின்ட் சேவியர் கல்லூரியில படிக்கும் போதே சிறந்த கல்லூரி கிரிக்கெட் வீரரா உருவெடுத்திருக்காங்க. 1971வது வருஷத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல முதலா களம் இறங்கியிருக்காரு சுனில் கவாஸ்கர் அவர்கள். தன்னோட அறிமுக டெஸ்ட் தொடர்லேயே 4 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி 774 ரன்கள் குவிச்சு உலக சாதனை படைச்சிருக்காங்க. இதுல ஒரு இரட்டை சதமும் 3 சதங்களும் அடங்கும்.
இன்னைக்கு வரைக்கும் அறிமுக தொடர்ல ஒரு வீரர் அடிச்ச அதிகபட்ச ரன்னா இது மட்டும் தாங்க நீடிச்சிட்டு இருக்கு. கவாஸ்கர் தன்னோட 16 ஆண்டுகால சர்வதேச கிரிக்கெட் பயணத்துல பல அசாத்திய மைல்கற்களை எட்டியிருக்காங்க. 10,000 ரன்கள் கடந்த முதல் வீரர் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல முதலா 10,000 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டிய உலக பெருமை சுனில் கவாஸ்கரையே சேரும். அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல சர் டான் பிராட்மன் அடித்திருந்த 29 சதங்கள் என்ற சாதனையை முறியடிச்சு 34 சதங்கள் அடிச்சு நீண்ட காலம் உலக சாதனையை தன்வசம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். 125 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி 34 சதங்கள் மற்றும் 45 அரை சதங்களுடன் 10,122 ரன்கள் குவிச்சிருக்கிறாங்க. இவங்களோட டெஸ்ட் சராசரி 51.12 ஆகும். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில 108 ஒருநாள் போட்டிகள்ல விளையாடி 3,092 ரன்கள் எடுத்திருக்காங்க சுனில் கவாஸ்கர் அவர்கள். 1987 உலக கோப்பையில நியூசிலாந்திற்கு எதிராக இவர் அடித்த 103 ரன்களே இவரது ஒரே ஒரு நாள் சர்வதேச சதமா கருதப்படுது. கபில் தேவ் தலைமையில இந்தியா 1983 ஆண்டு உலக கோப்பையை வென்ற வரலாற்று சிறப்புமிக்க அணியில கவாஸ்கர் முக்கிய அங்கமா இருந்திருக்காங்க. இந்திய அணியின் கேப்டனாக பொறுப்பு வகித்த இவங்க அணியை பல முக்கிய வெற்றிகளுக்கு வழி நடத்தியிருக்காங்க. இவரது தலைமையில இந்தியா 47 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி 9 வெற்றிகளையும் 8 தோல்விகளையும் பெற்றிருக்கு. குறிப்பா 1985 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த புகழ்பெற்ற பென்சன் அண்ட் ஹெட்சஸ் உலக கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் தொடர இந்தியாவின் கேப்டனாக கவாஸ்கர் வென்று காட்டியிருக்காங்க. இந்திய மற்றும் உலக கிரிக்கெட்டுக்கு அவர் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக பல்வேறு உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. சிறந்த விளையாட்டு வீரருக்கான மத்திய அரசின் விருதான அர்ஜுனா விருது பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவின் 3வது மிக உயரிய குடிமை விருதான பத்மபூஷன் விருதையும் பெற்றிருக்கிறாங்க. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் பட்டியல்ல இவர் இணைக்கப்பட்டிருக்காரு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடக்கும் புகழ்பெற்ற டெஸ்ட் தொடர் இவரையும் ஆஸ்திரேலியாவின் ஆலன் பார்டரையும் கௌரவிக்கும் விதமா பார்டர் கவாஸ்கர் டிராபி அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. 1987 ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற பிறகு உலகளவில் மிக சிறந்த மற்றும் மதிப்புத்தக்க கிரிக்கெட் வர்ணனையாளராக மற்றும் ஆய்வாளராக பல சகாப்தங்களாக செயல்பட்டு வராங்க சுனில் கவாஸ்கர் அவர்கள். சன்னி டேஸ் மற்றும் ஒன் டே ஒண்டர்ஸ் அப்படின்னு பல சுவாரஸ்யமான சுயசரிதை நூல்களையும் எழுதிட்டு இருக்காங்க சுனில் கவாஸ்கர் அவர்கள். பல்வேறு சாதனைகளை புரிஞ்ச சுனில் கவாஸ்கர் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் தற்போதைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றி வரும் மிக மூத்த அரசியல் தலைவரான ராஜ்நாத் சிங் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய தலைவரான இவங்க இந்தியாவின் உள்துறை அமைச்சராகவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்த பெருமைக்குரியவர். 1951 ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தின் சவுந்தோலி மாவட்டத்துல ஒரு எளிய விவசாய குடும்பத்துல பிறந்திருக்காங்க. கோராக்பூர் பல்கலைக்கழகத்துல பிசிக்ஸ்ல முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி மீர்சாப்பூர்ல உள்ள KP முதுகலை கல்லூரியில இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறாங்க. தன்னோட 13வது வயதுல ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்துல இணைந்து அதோட தீவிர உறுப்பினரா செயல்பட்டிருக்காரு. 1974ல பாரதிய ஜனசங்கத்தின் மிர்சாப்பூர் மாவட்ட செயலாளரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. 1977ல முதன்முறையா உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ராஜ்நாத் சிங் அவர்கள். உத்தரப்பிரதேசத்தின் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற போது தேர்வுகள்ல முறைகேடுகளை தடுக்க தேர்வு ஆள் மாறாட்ட தடுப்பு சட்டம் கொண்டு வந்து நாடு முழுவதும் கவனம் பெற்றிருக்கிறாரு. உத்தரப்பிரதேச மாநிலத்தோட 19வது முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார். இந்த காலத்துல பிற்படுத்தப்பட்ட மற்றும் தலித் சமூக மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசிலும் பாஜக கட்சியிலும் மிக முக்கிய பொறுப்புகளை வகிச்சிருக்காங்க ராஜ்நாத் சிங் அவர்கள். 2005 முதல் 2009 வரையிலும்
மீண்டும் 2013 முதல் 2014 வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைவரா பணியாற்றியிருக்கிறாங்க. இவரது இரண்டாவது தலைவரான காலத்தில்தான் 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. வாஜ்பாய் அமைச்சரவையில பணியாற்றிய போது பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு புத்துயிர் ஊட்டியிருக்கிறாரு ராஜ்நாத் சிங் அவர்கள். மோடியின் முதல் அமைச்சரவையில நாட்டின் மிக முக்கிய பதவியான மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தாங்க. உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் நக்சலைட் ஒழிப்புல தீவிர கொள்கைகளை கடைபிடிச்சிருக்காங்க ராஜ்நாத் சிங் அவர்கள். 2019 ஆண்டு முதல் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிச்சு வராங்க. 2024 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்ல லக்னோ தொகுதியிலிருந்து மீண்டும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போதைய அமைச்சரவையிலும் அதே பாதுகாப்பு துறையை தொடர்ந்து கவனித்து வராங்க. இவரது பாதுகாப்புத்துறை ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டிடமிருந்து அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில இணைக்கிறதுல முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில இந்தியா தனித்து இயங்க உள்நாட்டிலேயே ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கிறத ஊக்கப்படுத்தியிருக்காங்க. இந்திய ஆயுத படைகள்ல இளைஞர்களை 4 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில சேர்க்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க அக்னிபாத் திட்டத்தை இவரோட தலைமையின் கீழே தான் பாதுகாப்புத்துறை அறிமுகப்படுத்தி இருக்கு. தன்னோட ஆட்சி காலத்துல ஏராளமான நல்ல விஷயங்களை செஞ்ச ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.